தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான முக்கிய செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்படக்கூடாது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. கட்சி பணிகளை மேற்கொள்ளும் தாவேகா நிர்வாகிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்படக்கூடாது என கட்சியின் தலைமை அறிவித்திருக்கக்கூடிய நிகழ்வு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. கட்சி பணிகளை மேற்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சிக்கும் கட்சியின் கொள்கை கோட்பாடு மற்றும் குறிக்கோள்களுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது என்றும் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ளும் போது கட்சி தலைமை அளித்திருக்கும் பல்வேறு வழிமுறைகள் நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்சி பணிகளை மேற்கொள்ளும் நிர்வாகிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி விரிவான தெளிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் சிவகுமார். தமிழக வெற்றி கழகத்தினருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் கட்சி கொள்கை கோட்பாடுகளுக்கு களங்கம் கற்பிக்கும் விதத்தில் நடைபெறக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தி என்ன? விரிவாக சொல்லலாம். உங்களுக்கான நேரம். அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி ஏற்கனவே ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் தங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல தலைமை நிலைய தலைப்புல திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, கழக தோழர்களுக்கான வழிபாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு குறிப்பிட்டு தமிழகத்தில் இன்றைய ஒரே நம்பிக்கையாக திகழக்கூடிய நம் தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கைகள் நமது வெற்றி கழகம் களத்துல பணியாற்றி வருகிறது. நமது கழகத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்து வரும் அளப்பரிய ஆதரவும் அளவு கடந்த அன்பும் நாம் அனைவரும் அறிந்ததே அப்படின்னு குறிப்பிட்டு ஆரம்பிக்கிறதுல இந்நிலையில் மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையும் காலம் கடந்து வழங்கியுள்ள வரலாற்று கடமை மிக்க சொற்களும் சொல்லிட இயலாதவை. அதனால்தான் நாம் அனைவரும் நம்முடைய மாபெரும் பொறுப்பை உணர்ந்து மக்களுக்காக செயலாற்றி வருகிறோம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நமது கழக தலைவர் அவர்கள் உறுதியான கொள்கையையும் கொள்கை தலைவர்களையும் மக்களின் நம்பிக்கையையும் மட்டுமே கையெழுத்து களத்தில் நிற்பதாகவும் அவர் தலைமையில வரக்கூடிய தேர்தலை மக்கள் சக்தியோடு நாமும் எதிர்கொள்ள போகிறோம்னு குறிப்பிட்டிருக்காதுல அந்த வகையில தலைமை கழக பொறுப்புல இருக்கிறவங்க முதல் நகர கிளை செயலாளர்கள் வரை அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் அனைவரும் தங்களது கழக பணியின் போது கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை உறுதியாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை காலம்னு கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கழகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் குறிக்கோள்களின் நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தாதவாறு கழக தோழர்கள் ஏற்படுத்தும் விதமாக நல்ல பேரை ஏற்படுத்தும் விதமாக தோழர்கள் செயல்படணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுத்தும் வகையில எந்த விதமான செயல்பாடுகளையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தேர்தல் பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பணிகளுக்காக வீடு வீடாக செல்லும் போது தலைமை கழக அதிகாரப்பூர்வமாக அனுமதித்துள்ள பரப்புரை வாசகங்கள் மற்றும் புகைப்படங்களை கொண்ட ஸ்டிக்கர்களை மட்டுமே ஒட்ட வேண்டும். அவற்றையே சுவரெழுத்துக்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் எழுத்துக்கள் அதே மாதிரி பரப்புரைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். தலைமை கழகத்தால் முறைப்படி அறிவிக்கப்படாத அனுமதிக்கப்படாத வேறு வாசகங்களையோ புகைப்படத்தையோ ஸ்டிக்கர்களையோ அல்லது வேறு வடிவங்களான கழக நிகழ்ச்சிகளுக்காக பரப்புரைக்காகவோ எந்த காரணத்துக்கு ஒன்று பயன்படுத்தக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மூன்றாவதாக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்கள், கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், உறுப்பினர் சேர்க்கை பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது தனிப்பட்ட விதத்திலும் தலைமை கழகத்தால் பிரத்யேகமாக தேர்தல் பரப்பை தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத டிசைன் பேனர்கள் அதே மாதிரி இலச்சனைகள் வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது. தலைமை கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சின்னங்கள் அதே மாதிரி வாசகங்களோடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் கழக தலைவர் சார்ந்த வாசகங்கள் மற்றும் படங்களை தவிர்த்து வேறு வாசகங்களையோ புகைப்படங்களையோ அதே கலை நிகழ்ச்சிகள் சார்ந்தோ தேர்தல் பரப்புரை சார்ந்தோ பயன்படுத்தக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் பரப்புரை தொடர்பான அனைத்திலும் கட்டுப்பாட்டுடன் இந்த நடைமுறை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாலாவதாக அனைத்து நிலை அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் உள்ளரங்கு மற்றும் பொதுவெளி பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகளும் தோழர்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கழக தோழர்கள் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளின் போது பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பொதுமக்கள் உற்ற தோழர்களாக பொதுமக்களுக்கு செயல்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேற்கண்ட வழிபாட்டு நெறிமுறைகளை கழக தோழர்கள் உறுதியாக பின்பற்ற வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம கழக தலைவரோட வெற்றி கரங்களுக்கு வலு சேர்த்து 2006 சட்டமன்ற தேர்தலை வெற்றி வாங்கி கூட புதிய வரலாறு படைப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து தங்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. மோகன்ராஜ்,
நன்றி. விரிவான நீண்ட தகவலுக்கு நன்றி சிவகுமார்.